இன்னைக்கு கிளாஸில் நம்ம உங்கள் லாஸ்ட் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டோட கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ ப்ராப்ளம்ஸ்குள்ளே போகலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். A certain number when divided by 899 gives a remainder 63. அதாவது ஒரு நம்பர், அது என்ன நம்பர்னு அவங்க நம்மளுக்கு கொடுக்கல, அந்த நம்பரை 899ஆல் டிவைட் பண்ணுறப்போ ரிமைண்டர் 63 கிடைக்குதான். அப்போது இதை நம்ம எப்படி எழுதுவோம்? இப்போ டிவிஷன்னா இங்கே அந்த டிவைட் பண்ண போகிற நம்பரை இங்கே எழுதுவோமா? அந்த நம்பரை நமக்கு என்னன்னு தெரியாது, ஸோ அதை நான் என்னன்னு எடுத்துக்கிறேன். எதால் டிவைட் பண்ணுறோம்? 899ஆல் டிவைட் பண்ணுறோம். ஓகேவா? அண்ட் இங்கே வர்றது என்னது? கோஷியன்ட். இதுவும் எனக்கு என்னன்னு தெரியாது, ஸோ இந்த கோஷியன்ட்டை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா இங்கே அதையும் மென்ஷன் பண்ணல. அப்போது ரிமைண்டர் இதை பண்ணி இங்கே சம்திங் பண்ணி கிடைக்கிற ரிமைண்டர் 63. ஓகேவா? அப்போது இந்த நம்பரை எப்படி எழுதலாம் அப்படின்னா, இந்த எண் தானே அந்த நம்பர், எண் வந்து எப்படி எழுதலாம்? இந்த எக்ஸ், இந்த கோஷியன்ட் இன்ட்டு இது ப்ளஸ் இந்த ரிமைண்டர் தானே இந்த நம்பர், ஸோ அதை தான் இப்போ நான் எழுத போகிறேன். 899 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 63, இதுதான் அந்த எண். ஓகேவா? எப்படி எழுதுறேன்னு புரியுதா? இங்கே இருக்கிற இந்த கோஷியன்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணி இதை ஆட் பண்ணால் எனக்கு இந்த நம்பர் கிடச்சிடுமா? ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போது நெக்ஸ்ட் லைனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வாட் இஸ் த ரிமைண்டர் when the same number is divided by 29? இந்த சேம் நம்பரை 29ஆல் டிவைட் பண்ணுறப்போ என்ன ரிமைண்டர் வரும்னு கேட்குறாங்க. அதுக்கு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த பார்ட் வந்து 29ஆல் டிவைட் ஆகுமான்னு செக் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த 899-ஐ 29ஓட மல்டிப்ளிகேஷனாக எழுத முடியுதான்னு பார்க்கணும். அப்போது என்ன வரும்? எப்போ கிடைக்கும்னா 29 இன்ட்டு 31 பண்ணால் எனக்கு 899 கிடைக்கும். அப்போ இந்த 29க்கு பதிலாக இந்த 899க்கு பதிலாக நான் 29 இன்ட்டு 31 இன்ட்டு எக்ஸ்ன்னு எழுதலாமா? அப்போ இதை 29ஓட மல்டிப்ளிகேஷனை எழுத முடிஞ்சிச்சுன்னா என்ன மீனிங்னா, இந்த பார்ட் வந்து 29ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா? இந்த பார்ட் வந்து 29ஆல் டிவைட் ஆகும். ஸோ இதை அப்படியே வச்சிடலாம், ரிமைண்டர் எதுவும் வராதுன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ ரிமைனிங் இருக்கிறது இந்த 63 மட்டும்தான். ஸோ நான் இதை மட்டும் செக் பண்ணால் போதும். அப்போ இந்த 63-ஐ நான் 29ஆல் டிவைட் பண்ணேன்னா என்ன கிடைக்கும் ரிமைனிங்? இப்போ 63னா 29 இன்ட்டு 2 என்னது? 58. அப்போ இதில் மைனஸ் பண்ணால் ரிமைனிங் என்ன கிடைக்குது? 5. அப்போது இந்த நம்பர் என்னன்னே எனக்கு தெரியாது, பட் அப்படி இருந்தாலுமே என்னால் அதோட ரிமைண்டரை கண்டுபிடிக்க முடியுது. எப்படின்னா, அந்த நம்பரை வந்து அந்த மல்டிப்ளை பண்ணுற இந்த நம்பரை வந்து 29ஓட மல்டிப்ளிகேஷனாக இருக்குதான்னு நான் பார்க்குறேன். அப்போது இந்த இடமுமே இப்போ அது 29ஓட மல்டிப்ளிகேஷனாக இருந்துச்சுன்னா இது ஹோலுமே ரிமைண்டர் இல்லாமல் எனக்கு டிவைட் ஆகிடும். அப்போது நான் செக் பண்ண வேண்டியது இந்த ரிமைனிங் பார்ட்டை மட்டும் செக் பண்ணால் போதும். ஸோ அதனால் இந்த ரிமைண்டரை மட்டும் செக் பண்ணுறேன். அதில் ரிமைண்டர் 5 கிடைக்குது. அப்போது என்னோடய ஆன்சர் 5. புரியுதா? ஓகே, செகண்ட் ப்ராப்ளம். இப்போ இது பார்க்க எப்படி இருக்குது? இப்போ இந்த 343 வந்து ரிப்பீட்டடாக இருக்குது. எத்தனை தடவை? 3 தடவை வந்திருக்கு. அதே போல் இந்த 113 வந்து 3 தடவை வந்திருக்கு. ஸோ இதை ஒரு நம்பரை நான் ஏன்னு, இன்னொரு நம்பரை பின்னு எடுத்துக்கிறேன். நான் ஏன்னு 343 எடுத்துக்கிறேன், 113 பின்னு எடுத்துக்கிறேன். அப்போது இந்த 343 3 டைம்ஸ் மல்டிப்ளிகேஷனுக்கு பதிலாக நான் இப்படி எழுதலாமா? ஏ கியூப் மைனஸ் இது பி கியூப்னு எழுதலாமா? அண்ட் இப்போ கீழே என்ன இருக்குது? 2 இதுவும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போது இதை ஏ ஸ்கொயர்னு எழுதலாமா? ஏ ஸ்கொயர் இங்கே ப்ளஸ் இருக்குது, அதான் கவனிங்க, இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இதையும் மல்டிப்ளிகேஷன் நினச்சி ஏ கியூப்னு எழுதிடக்கூடாது. இந்த 2 மட்டும் நான் ஏ ஸ்கொயர்னு எழுதியிருக்கேன், நடுவில் இருக்க ப்ளஸ்ஸை அப்படியே போட்டேன். இப்போ இது ஏ இது பி, அப்போ இதை எப்படி எழுதலாம்? ஏ இன்ட்டு பி ப்ளஸ் இங்கே 2 பி இருக்குது, அப்போ என்ன? பி ஸ்கொயர். இப்போது இதை பார்த்தோன்னே இதை தான் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும். இப்போ ஒரு நம்பர் கொடுத்தா இதை மல்டிப்ளை பண்ணாலுமே ஆன்சர் வரும், பட் ரொம்ப டைம் ஆகும் இல்லையா? இதை 3 தடவை மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறமா அதை 3 தடவை மல்டிப்ளை பண்ணி இந்த கேல்குலேஷன்லாம் பண்ண ரொம்ப டைம் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்பர் ரிப்பீட்டடாக வர்றப்போ அதை வந்து அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டியாக நம்ம எழுத ட்ரை பண்ணணும். ஸோ இப்போ இதை பார்த்தோன்னே அல்ஜிப்ரா ஃபார்மில் அவங்களுக்கு ஞாபகம் வரணும். ஏ கியூப் மைனஸ் பி கியூப்போட ஃபார்ம்லாம் ஞாபகம் வரணும். அது என்ன வரும்? ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் பை கீழே இருக்கதை அப்படியே போடுங்க, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுமா? அப்படியே ரிமைனிங் எனக்கு ஏ மைனஸ் பி. ஸோ இப்போ எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா இந்த ஏ மைனஸ் பி மட்டும் கிடச்சிருக்கு. இப்போ தான் இதில் நான் இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இவ்வளோ நேரம் நான் இந்த நம்பர்ஸே யூஸ் பண்ணாமல் இவ்வளோ தூரம் நம்ம சால்வ் பண்ணியாச்சு. ஃபைனலாக இப்போது ஏயோட வேல்யூ என்னது? 343 மைனஸ் பியோட வேல்யூ 113. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 230. ஸோ இந்த சம்மில் நான் வேறு எந்த கேல்குலேஷன், இத்தனை மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இவ்வளோ இருந்தும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இந்த சிம்பிளாக இந்த 2 நம்பரை மைனஸ் பண்ணி மட்டும்தான் ஆன்சர் போட்டிருக்கோம். வேறு எந்த மல்டிப்ளிகேஷனோ டிவிஷனோ இங்கே பண்ணல இல்லையா? ஏன்னா நம்ம இந்த இடத்துல அல்ஜிப்ரா ஃபார்முலா யூஸ் பண்ணி டேரெக்டாக கேன்சல் பண்ணிவிட்டு
ரிமைனிங் இருக்கிற அந்த வேல்யூஸ்க்கு மட்டும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ரிமைனிங் இருக்கிற அந்த வேரியபிள்ஸுக்கு மட்டும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஒரு சம்ம பார்த்தோன்னா இதை இப்போ நார்மலாக 343ன்னு வச்சுட்டேவும் சால்வ் பண்ணலாம், பட் ரொம்ப டைம் எடுக்கும். அப்போது இந்த மாதிரி நம்பர் ரிப்பீட்டடாக வர்றப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் அல்ஜிப்ரா ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணுங்கள். அப்படி முடிஞ்சதுன்னா இந்த மாதிரி ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த சம்க்கு என்னோட ஆன்சர் 230. ஓகேவா? அப்போது இதில் நம்ம என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம்? அல்ஜிப்ரா கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? Okay, third problem. 4 by 15th of 5 by 7th of a number is greater than 4 by 9th of 2 by 5th of the same number by 8. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதில் நம்ம கீவேர்ட்ஸ் நோட் பண்ணோம். ஆஃப்னா என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளிகேஷன். ஸோ இது எப்படி எழுதலாம்னா 4 by 15 இன்ட்டு ஆஃப் இன்ட்டுன்னு எழுதியிருக்கேன் 5 by 7 ஆஃப் அ நம்பர்னா இதுவும் அப்போ ஆஃப்னா இதுக்கு ஒரு மல்டிப்ளிகேஷன், அந்த நம்பர் என்னன்னு எனக்கு தெரியாது இல்லையா? ஸோ நான் அதை ஏன்னு எடுத்துக்கிறேன். இப்போது இந்த பார்ட்டை இதையும் நான் ஈக்குவேட் பண்ணி எழுத போகிறேன். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பார்ட் வந்து எவ்வளோ அதிகமாக இருக்கான், இந்த பார்ட்டை விட இது எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, 8 நம்பர் அதிகமாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 8ஐ நான் இந்த பார்ட் கூட ஆட் பண்ணணுமா இல்லை இது கூட ஆட் பண்ணணுமா? இந்த பார்ட் தானே ஹையாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு பார்ட்டையும் ஈக்குவல் பண்ணணும்னா கம்மியாக இருக்கிறது கூட தான் நான் ஆட் பண்ணணும். அப்போ நான் எந்த சைடு ஆட் பண்ணணும்னா இது கூட ஆட் பண்ணணும். ஈக்குவல் டு 4 by 9 இன்ட்டு 2 by 5 இன்ட்டு 2 by 5 இன்ட்டு சேம் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அங்கேயும் ஏவே நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ இது ரெண்டு ஈக்குவல் கிடையாது. எப்போ இது ஈக்குவல் ஆகும் அப்படின்னா இந்த நம்பர் எவ்வளோ கூட இருக்கா, இந்த சைடு இருக்கிறத விட 8 கூட இருக்கா. ஸோ அப்போ நான் இது கூடயும் ஒரு 8 ஆட் பண்ணிட்டேன்னா இப்போ தான் இந்த ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். புரிஞ்சுதா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணுங்க. இங்கே கேன்சல் ஆகாது. ஸோ இது 4 by 21a is equal to 8 by 45a plus 8. இப்போ இதை இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. 8ஐ மட்டும் அங்கே வச்சுக்கோங்க. 4 by 21a minus 8 45a equal to 8. இப்போ இந்த 21க்கும் 45க்கும் எல்சிஎம் எடுத்தால் எனக்கு என்ன கிடைக்கும்னா 315 கிடைக்கும். அப்போது 21 கூட நான் 15 மல்டிப்ளை பண்ணால் தான் எனக்கு இந்த 315 கிடைக்கும். அப்போ இந்த 15 நான் மேலேயும் மல்டிப்ளை பண்ணுமா? அப்போ 4 கூட மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 4 into 15 16 கிடைக்கும். அதே போல் 45 into 7 தான் 315. அப்போது அந்த 7ஐ நான் மேலேயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 8 கூட நான் 7ஐ மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 8 into 7 56. இந்த ஏவை மறந்துடாதீங்க. இந்த பக்கம் 8 இருக்கா? ஸோ அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 4a by 3115 is equal to 8. ஸோ இதையும் இது கூட கேன்சல் பண்ணிடலாம் 2. ஸோ இந்த 315 இங்கே வர்றப்போ மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். அப்போது இது என்ன இருக்கும்? 2 into 315. ஸோ a equal to 630. ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க? இப்போ சப்போஸ் இங்கே ஆப்ஷனில் 630 இல்லை இருந்துச்சுன்னா நீங்கள் டக்குன்னு போய் 630 சூஸ் பண்ணிடக்கூடாது. அவங்க கேட்டிருக்கிறது என்னென்னா வாட் இஸ் தி ஹாஃப் ஆஃப் த நம்பர்னு கேட்டிருக்காங்க. அந்த நம்பரோட பாதி என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த நம்பர் வந்து 630ன்னு தெரியும், அதில் பாதி கேட்டிருக்காங்க. அப்போது 630 by 2 தான் ஆன்சர். அது என்னன்னா 315. இதுதான் இந்த சம்க்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ இதில் நம்மளோட கீவேர்டு என்ன யூஸ் பண்ணோம்? அண்ட் இதில் கான்செப்ட் அப்படின்னு பார்த்தா என்ன கான்செப்ட்? ஒரு நார்மலான சிம்பிளிஃபிகேஷன் கான்செப்ட் தான் இதில் இருந்துச்சு. ஓகேவா? இப்போது இந்த சம்க்கு இவ்வளோ சால்வ் பண்ணாமல் இன்னொரு விதமாகவும் யோசிக்கலாம். எப்படின்னா இப்போது இங்கே கீழே அந்த 15 7 இருக்கு இல்லையா, இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 15 into 7 105ன்னு கிடைக்கும். இங்கே இருக்க இந்த 9 5 மல்டிப்ளை பண்ணால் 45ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா என்னோட ஆன்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ரெண்டு நம்பராலையும் டிவைட் ஆகிற ஒரு நம்பராக தான் இருக்கும். இப்போ 235 எடுத்துக்கிட்டால் அது 105ஆலையும் டிவைட் ஆகாது, 45ஆலையும் டிவைட் ஆகாது. ஸோ என்னோட ஆன்சர் இது கிடையாது. அண்ட் இப்போது 135 எடுத்துக்கிறேன். 135 வந்து 105ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது. ஆனால் 45ஆல் டிவைட் ஆகும், பட் 105ஆல் டிவைட் ஆகாது. ஸோ அதையும் கேன்சல் பண்ணிடுறேன். இந்த ரெண்டு நம்பராலையுமே டிவைட் ஆகணும். அண்ட் இப்போது 513 இருக்கு இல்லையா, 513 இந்த ரெண்டாலையுமே டிவைட் ஆகாது. ஸோ இதை எலிமினேட் பண்ணுறேன். இப்போ இந்த 315 எடுத்துக்கிட்டால் 105ஆலையும் டிவைட் ஆகும். 105 into 3 பண்ணால் கிடைக்கும். அண்ட் 45 into 7 பண்ணாலும் எனக்கு 315 கிடைக்கும். ஸோ அப்போ என்னோட ஆன்சர் பி. ஸோ இதுக்கு இப்படியும் யோசிக்கலாம்.
Okay, fourth problem. A man bought an old typewriter for 1200 rupees and spent 200 on its repair. He sold it for 1680. His profit percentage is. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து டைப்ரைட்டர் வந்து 1200 ரூபாய்க்கு வாங்கி அதை சரி பண்ணுறதுக்கு 200 ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு. இப்போது அந்த டைப்ரைட்டரோட காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னா, காஸ்ட் ப்ரைஸ் என்னது 1200 ப்ளஸ் அவர் செலவு பண்ண அந்த 200. ஓகேவா? அண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஹீ சோல்ட் இட் ஃபார் 1680. அப்போது செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ 1680. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் 1400. புரியுதா? காஸ்ட் ப்ரைஸுங்கிறது இப்போது அவர் வாங்கி அதுக்கு செலவு பண்ண காசையும் அந்த காஸ்ட் ப்ரைஸில் ஆட் பண்ணிடணும். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் இங்கே 1400, செல்லிங் ப்ரைஸ் 1680. ஸோ இப்போ ப்ராஃபிட் என்ன? ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். அப்போது 1680 மைனஸ் 1400னா ப்ராஃபிட் 280. அங்கே கேட்டிருக்கிறது ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம்? 280 மேலே போட்டுருணும். ப்ராஃபிட்டை மேலே போட்டுருங்க, 280 மேலே போட்டுருணும். கீழே என்ன போடணும்? காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ போடணும். காஸ்ட் ப்ரைஸ் நமக்கு என்னது 1400. ஸோ இன்டூ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க இன்டூ 100. 0 0 கேன்சல், 14ல் அடித்தா இது 20. ஸோ ஆன்சர் 20%. அப்போது என்னோட ஆன்சர் 20%. ஸோ இந்த ப்ராப்ளமில் என்ன கான்செப்ட் இன்வால்வ் ஆயிருக்கு? ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கான்செப்ட் இதில் இன்வால்வ் ஆயிருக்கு. ஓகேவா? இதில் சம்னா ஒன்றும் இல்லை. சம்னா என்னென்னா அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டை சம்முன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? டிஃப்ரென்ஸ் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போகிற கான்செப்ட் அப்போ என்ன? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட். ஓகேவா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட டிஃப்ரென்ஸ் 8 வருஷத்துக்கும் 10 வருஷத்துக்கும் அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டிஃப்ரென்ஸ் வந்து 200. அப்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் தான் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு கூடிகிட்டே போகும் ஏரியா இருக்குது. ஆனால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் அப்படி இல்லை. இந்த வருஷம் 50 ரூபானா 2வது வருஷமும் 50 ரூபா வரும். அப்படியே 50 தான் கூடும். புரியுதா? ஸோ அப்போது இந்த 8 வருஷத்துக்கும் 10 வருஷத்துக்கும் நடுவில் எத்தனை வருஷம் இருக்குது கேப்பு? 2 வருஷம். அந்த 2 இயர்ஸுக்கான இன்ட்ரெஸ்ட் தான் 200. ஸோ 8லேருந்து 10க்குரிய அந்த 2 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து 200ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது 2 வருஷத்துக்கு 200னா ஒரு வருஷத்துக்கு எப்படி? இதை 2ஆல் டிவைட் பண்ணால் 1 இயருக்கு கிடச்சிருமா? ஸோ அப்போது 1 இயருக்கான இன்ட்ரெஸ்ட் 200 divided by 2 equal to 100. அப்போது 1 இயருக்கான இன்ட்ரெஸ்ட் 100. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? இன்ட்ரெஸ்ட்னா இன்ட்ரெஸ்ட் என்னது 10% கொடுத்துருக்காங்க இல்லையா? பெர் ஆனம்க்கு 10% இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த 100 வந்து எவ்வளவு? 10%. ஓகேவா? புரியுதா? இந்த 100 வந்து இன்ட்ரெஸ்ட். நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 10%. ஸோ அப்போ அந்த 10% தான் இந்த 100. ஸோ இப்போது 10% தான் 100ன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் பிரின்சிபல்ங்கிறது என்னது? 100%. அப்போது 10% கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 100 வரும்? 10% இன்ட்டு 10 பண்ணால் 100% கிடச்சிருமா? அப்போது என் ஆன்சர் என்னது? 100 இன்ட்டு 10. இது என்னது? 100%. ஓகேவா? அப்போது என்னோட பிரின்சிபல் அமௌண்ட் என்ன? 100 இன்ட்டு 10 1000. ஸோ இதுதான் என்னோட பிரின்சிபல் அமௌண்ட். ஓகேவா? புரியுதா என்ன பண்ணுறோன்னு? 10% 100னா 100% எப்போ கிடைக்கும்? 10% கூட 10 மல்டிப்ளை பண்ணுறப்ப கிடைக்கும். ஸோ அப்போ அந்த 10%க்கான வேல்யூ கூட நான் 10 மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ எனக்கு 100% கிடைச்சிரும். அப்போது 100 இன்ட்டு 10 1000. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். The ratio of income of 2 persons is 3:2 and ratio of their savings is 2:3. If the first person earns 30,000 per month and the second person spends 17,000 per month, then how much will be the expenditure of the first person per month? So இங்கே நம்மளுக்கு 2 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஒன்று இன்கம், இன்னொன்று சேவிங்ஸ். அப்போது நம்ம இன்கம் ரேஷியோவை எப்பயும் ஒன்று எப்படி எழுதுவோம்? வேரியபிள் கொடுத்து எழுதுவோம். அதாவது 3:2 அப்படின்னா அதை எப்படி எழுதுவோம்? 3 வந்து 3xன்னு எடுத்துப்போம், 2 2xன்னு எடுத்துப்போம் இல்லையா? ஸோ இங்கே வந்து இன்கம் சேவிங்னு 2 இருக்குது. ஸோ இன்கம்க்கு நான் எழுதுகிறப்போ இப்போ 3:2 நான் 3x 2xன்னு எடுத்துக்கிறேன்னா இதையும் போய் 2x 3xன்னு எடுத்துடக்கூடாது. ஏன்னா இது சேவிங்ஸ், இது வேற ஒன்று. இன்கம் வேற, சேவிங் வேற. ஸோ ரெண்டுக்கும் வேற வேற வேல்யூஸ் இருக்கும். அப்போது அதோட வேரியபிளும் நான் வேற தான் அதுக்கு கொடுக்கணும். அதை நம்ம சம் சால்வ் பண்ணுறப்போ உங்களுக்கு புரியும். இப்போது இதை நான்
2y 3yன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது என்னது இன்கமோடது, ஓகேவா? இது சேவிங்ஸோடது, ஓகேவா? ஓகே, இதில் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, if the first person earns 30,000, ஏர்ன்ஸ்னா என்ன, ஃபர்ஸ்ட் பர்சனோட இன்கம். அப்போ ஃபர்ஸ்ட் பர்சனோட இன்கம்னா என்ன, அந்த முன்னாடி இருக்க வருதுன்னு சொல்கிறாங்க. அப்போ முன்னாடி இருக்க வருது 3 தானே, அப்போது 3x தான் 30,000, ஓகேவா? அடுத்து செகண்ட் பர்சன் ஸ்பெண்ட் பண்ணது 17,000 கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம ஸ்பெண்ட் பண்ணதுக்கு நம்மளுக்கு ரேஷியோ இல்லை, ஸோ அந்த தான் நான் அப்படியே வச்சுக்கிறேன், அது பின்னாடி நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, தென் ஹவு மச் வில் பி த எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பர்சன். எக்ஸ்பெண்டிச்சர்னா ஃபர்ஸ்ட் பர்சனோட செலவு எவ்வளோன்னு கேட்குறாங்க. இங்கே ஃபர்ஸ்ட் பர்சனோட இன்கம் மட்டும்தான் நமக்கு தெரியும். அவர் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சால் அது ரெண்டையும் மைனஸ் பண்ணி இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் கண்டுபிடிச்சிடலாம். பட் இங்கே நம்மளுக்கு அவரோட இன்கம் மட்டும்தான் தெரியும், இன்னொன்று வேரியபிளாக தான் நமக்கு தெரியும். ஸோ இதை டேரெக்டாக மைனஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதிலேருந்து இந்த பர்சனோட இன்கம் கண்டுபிடிக்க போகிறேன். ஏன்னா செகண்ட் பர்சனோட ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் எனக்கு தெரியும். ஸோ அப்போது இதிலேருந்து நான் இன்கம் கண்டுபிடிச்சிட்டு இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் எனக்கு செகண்ட் பர்சனோட சேவிங்ஸ் கிடச்சிரும். அதுக்காக நான் இதை பண்ண போகிறேன். இப்போது 3x வந்து 30,000 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும், இதை 3ஆல் இது கேன்சல் ஆச்சுன்னா 10,000. அப்போது எக்ஸ் வந்து 10,000. அப்போ 2x என்னது 20,000, ஓகேவா? இப்போ 2xங்கிறது என்னது செகண்ட் பர்சனோட இன்கம் அண்ட் செகண்ட் பர்சன் ஸ்பெண்ட் பண்ணது 17,000. அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், செகண்ட் பர்சனோட சேவிங்ஸ் கிடைக்கும், ஓகேவா? ஸோ அப்போ நான் இந்த 17,000 மைனஸ் பண்ணுறேன். இது வந்து செகண்ட் பர்சனோட இன்கம், இது செகண்ட் பர்சனோட எக்ஸ்பெண்டிச்சர், ஓகேவா? இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 3,000. இந்த 3,000 தான் செகண்ட் பர்சனோட சேவிங். ஸோ எனக்கு கிடச்சிருக்கிறது செகண்ட் பர்சனோட சேவிங், கேட்டிருக்கிறது ஃபர்ஸ்ட் பர்சனோட எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இப்போ செகண்ட் பர்சனோட சேவிங் எவ்வளோ, 2yயா 3yயா, செகண்ட்னா ரெண்டாவது வர்றவர், அப்போது 3y. இந்த 3y தான் 3,000. அப்போ y எவ்வளோ, இந்த 3 இது கேன்சல் ஆச்சுன்னா 1000. ஸோ y எவ்வளோனா 1000. அப்போ 2y எவ்வளோ 2,000. இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருச்சு, ஃபர்ஸ்ட் பர்சனோட இன்கம் எனக்கு தெரியுமா, ஃபர்ஸ்ட் பர்சனோட இன்கம் எவ்வளோ 30,000. இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து சேவிங் எவ்வளோ 2,000. அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் எனக்கு எவ்வளோ கிடைக்கும், ஃபர்ஸ்ட் பர்சன் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சிருமா. அப்போ 30,000ல் 2,000 போச்சுன்னா ரிமைனிங் 28,000. இதுதான் ஃபர்ஸ்ட் பர்சனோட எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது அவர் செலவு பண்ண அமௌண்ட். ஸோ என்னோட ஆன்சர் 28,000. இதில் நம்ம என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், ரேஷியோ கான்செப்டை யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் சம், the difference between the length and breadth of a rectangle is 23 meter. If its perimeter is 206 meter, then its area is. அதாவது ஒரு ரெக்டாங்கிளோட லென்த்தும் கொடுக்கல பிரெத்தும் கொடுக்கல, பட் அதோட டிஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்க அண்ட் அந்த ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க, லென்த் பிரெத்தோட டிஃபரன்ஸும் பெரிமீட்டரும் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டையும் வச்சு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏரியா. ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா லென்த் இன்டூ பிரெத். ஸோ லென்த் என்ன பிரெத் என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம ஏரியா கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இங்கே நம்மளுக்கு டைரெக்டாக கொடுக்கல, லென்த் பிரெத்தோட டிஃபரன்ஸும் பெரிமீட்டரும் மட்டும் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம லென்த்தும் பிரெத்தும் கண்டுபிடிச்சு அப்புறம் அதை மல்டிப்ளை பண்ணி ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஃபார் தட் இப்போ டிஃபரன்ஸ் ஆஃப் லென்த் அண்ட் பிரெத்னா எப்படி எழுதலாம், L மைனஸ் B ஈக்குவல் டு 23. பெரிமீட்டர் ஃபார்முலா என்ன, 2 இன்டூ L ப்ளஸ் பி. அப்போது 2 இன்டூ L ப்ளஸ் பி ஈக்குவல் டு 206. அப்போது L ப்ளஸ் பி மட்டும்னா இந்த 2வும் இதுவும் டிவைட் ஆகுமா, கேன்சல் ஆகிறப்போ 103. அப்போது L ப்ளஸ் பி வந்து 103. L மைனஸ் 3 என்னது, சாரி, இப்போ L ப்ளஸ் பி வந்து 103ன்னு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. L மைனஸ் பி ஒன்று இருக்கு இல்லையா, அப்போ L மைனஸ் பி 23. இதை செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போது இங்கே ப்ளஸ் பி மைனஸ் பி கேன்சல் ஆகிடும். இப்போது L ப்ளஸ் எல் 2L இஸ் ஈக்குவல் டு இது 126. இப்போ L வேணும்னா இந்த 2 இங்கே வரப்போ டிவைட் ஆகிடும் 126. அதாவது L இஸ் ஈக்குவல் டு 126 டிவைடட் பை 2. திஸ் இஸ் ஈக்குவல் டு 63. அப்போது எல்லோட வேல்யூ 63ன்னு கிடச்சிருச்சு. அதை இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். எல்லுக்கு 63 போடுறேன், மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு என்னது 23. அப்போ பி என்னவா இருக்கும், பி அந்த சைட் கொண்டு போனால் 63 மைனஸ் 23 ஈக்குவல் டு பி. அப்போது பி இஸ் ஈக்குவல் டு 63 மைனஸ் 23
40. இப்போ எனக்கு லென்த்தும் கிடச்சிருச்சு, பிரெத்தும் கிடச்சிருச்சு. ஏரியா என்னது? ஏரியா இஸ் ஈக்குவல் டு L இன்டூ பி. அதாவது லென்த் என்னது? 63 இன்டூ 40. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 2520. இங்கே மீட்டர்னா மீட்டர், ஏரியானா என்ன? ஸ்கொயர் போடணும். ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 2520 மீட்டர் ஸ்கொயர். அப்போ என்னோட ஆன்சர் என்னது? டி. ஓகேவா? இதில் இன்வால்வ் ஆகிருக்க கான்செப்ட் மென்சுரேஷன். மென்சுரேஷனை பொறுத்தவரை இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபார்முலாஸ் நீங்கள் கொஞ்சம் மெமரி பண்ணியிருக்கணும். அப்போ தான் இப்போது சம் எப்படி செய்யணும்னு தெரிஞ்சால் கூட ஃபார்முலா தப்பாக போட்டுட்டாலோ இல்லை ஃபார்முலா தெரியலனாலோ அதை ப்ரொசீட் பண்ணவே முடியாது. ஓகேவா? ஸோ மென்சுரேஷனை பொறுத்தவரை ஃபார்முலாஸை கொஞ்சம் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம். கிருஷ்ணா பாட் அ கேமரா அண்ட் பெய்ட் 20% லெஸ் தேன் இட்ஸ் ஒரிஜினல் ப்ரைஸ். அதாவது கிருஷ்ணா வந்து ஒரு கேமராவை அதோட ஒரிஜினல் ப்ரைஸை விட 20% லெஸ்ஸாக வாங்குறாராம். அப்போது நான் இப்போ சப்போஸ் அந்த கேமராவோட ப்ரைஸை 100ன்னு வச்சுக்கிறேன், ஒரிஜினல் ப்ரைஸை. இந்த ஒரிஜினல் ப்ரைஸு. அப்போ கிருஷ்ணா வந்து 20% கம்மியாக வாங்கியிருக்காரு. 100ல் 20% எவ்வளவு? 20. ஸோ அப்போ 100 மைனஸ் 20 பண்ணால் என்ன? 80. கிருஷ்ணா என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்காரு? கிருஷ்ணா 80 ருபீஸ்க்கு அப்போ அதை வாங்கியிருக்காரு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஹீ சோல்ட் இட் அட் தி 40% ப்ராஃபிட் ஆன் தி ப்ரைஸ் ஹீ ஹேட் பெய்டு. அதாவது அவர் கொடுத்த விலையிலிருந்து 40% அதிகமாக பேட் பண்ணியிருக்காரு. அப்போ அவரோட ரேட் என்னது? 80. இதில் தான் 40% அதிகம். 80ல் 40% எப்படி கண்டுபிடிக்கணும்? 40/100 இன்டூ 18 பண்ணுவீங்களா? அப்போது இது 32. அப்போ 80ல் 40% 32. அப்போது அவர் 80 ருபீஸ்க்கு வாங்கி அதை விட 32 ருபீஸ் கூட வச்சு விற்கிறாரு. அப்போது அவர் என்ன ரேட்டுக்கு விற்றுருப்பாரு? 80 + 32 = 112. இது அவரோட செல்லிங் ப்ரைஸ். அதாவது கிருஷ்ணாக்கு இது காஸ்ட், கிருஷ்ணாவோட காஸ்ட் ப்ரைஸ் இது. ஓகேவா? செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு? 112. ஓகேவா? கிருஷ்ணாவோட செல்லிங் ப்ரைஸ் 112. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, the percentage of profit earned by கிருஷ்ணா அந்த ஒரிஜினல் ப்ரைஸில், ஒரிஜினல் ப்ரைஸோட கம்பேர் பண்ணுறப்போ கிருஷ்ணாக்கு எவ்வளோ ப்ராஃபிட்னு கேட்குறாங்க. இங்கே ஒரிஜினல் ப்ரைஸ் நம்ம 100ன்னு எடுத்திருக்கோம். கிருஷ்ணாவோட செல்லிங் ப்ரைஸ் 112. அப்போது 100லேருந்து இதை மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 12 தான் கிருஷ்ணாவோட ப்ராஃபிட் ஒரிஜினல் ப்ரைஸ் கூட கம்பேர் பண்ணுறப்போ. அப்போ எது கூட கம்பேர் பண்ணுறப்போ அந்த வேல்யூவை தான் கீழே போடணும். இங்கே ஒரிஜினல் ப்ரைஸ் கூட தான் கம்பேர் பண்ணுறோம். ஒரிஜினல் ப்ரைஸை நம்ம 100ன்னு எடுத்துருக்கோம். ஸோ அந்த 100 நான் கீழே போடுறேன். இது எதுக்குன்னா பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 100ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக ஒரு 100 இங்கே. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகி எனக்கு 12%. ஓகேவா? இப்போது நம்மளுக்கு அது என்ன ரேட்டு எதுவுமே தெரியாது. நம்மளா 100ன்னு ஒன்று, ஏன்னா 100ன்னு வச்சுக்கிட்டா சம்ம செய்கிறதுக்கு ஈஸியாக, அதுக்காக நான் 100ன்னு எடுத்துக்கிறேன். 100ல் 20% எவ்வளவு? 10% 10. அப்போ 20% 20. ஸோ 100ல் 20 போச்சுன்னா அவரோட, ஏன்னா அவர் 20% லெஸ்ஸாக வாங்கியிருக்காரு. அப்போ இந்த 100 விட 20% கம்மினா அந்த 100ல் 20 மைனஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு 80. இது கிருஷ்ணாவோட காஸ்ட் ப்ரைஸ். அடுத்து கிருஷ்ணா என்ன பண்ணுறாரு? இந்த ப்ரைஸில் 40%. அப்போ இதில் 40%னால் இப்படி கண்டுபிடிப்போம். அப்படி இல்லைன்னா இதோட 10% எவ்வளோ? 8. 80ல் 10% 8. அப்போது அதை இன்ட்டு 4 பண்ணிட்டா 40% கிடைக்குமா? அப்போது 8 × 4 அப்படியும் பண்ணி 32 போடலாம். ஸோ ஒவ்வொரு தடவையும் இப்படி பண்ணுறதை விட 10% கண்டுபிடிச்சு அதுலேருந்து மல்டிப்ளை பண்ணால் பழகிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி போட்டு பண்ணுறதை விட எத்தனை பர்சன்டேஜோ அதிலேருந்து, இப்போ ஃபஸ்ட்டு 80னா அதில் 10% எவ்வளோ? 8. ஸோ அப்போ 8 கூட 20 வேணும்னா 2 மல்டிப்ளை பண்ணலாம், 30 வேணும்னா 3. இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம். The radius of a circular cylinder is 5 cm and its height is 14 cm. Then the volume of the cylinder is என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு சர்க்குலர் சிலிண்டரோட ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, ஹைட் கொடுத்துட்டாங்க, கேட்குறது என்ன? வால்யூம் கேட்குறாங்க. அப்போது இந்த சம்மை பொறுத்தவரை வால்யூம் ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும், ஆன்சர் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அப்போது இதுக்கு உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? சர்க்குலர் சிலிண்டரோட வால்யூம் ஃபார்முலா அது என்னன்னா πr²h. இப்போ இது தெரிஞ்சிருந்தா இதில் ஜஸ்ட் இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு ஆன்சர் வந்துடும். பை எப்படி போடலாம்? 22/7 இன்டூ r² என்னது? இங்கே r 5. ஸோ 5 × 5. h என்னது? 14. ஓகேவா? இப்போ இந்த 7ம் 14ம் கேன்சல் ஆனால் 2. மல்டிப்ளை பண்ணுறப்போ இப்போ 5 இருந்துச்சுன்னா அந்த 5ம் 2வையும் மல்டிப்ளை பண்ணிட்டா 10 கிடைக்குமா? அதை அப்படி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 22 × 5 பண்ணால் என்ன கிடைக்கும்னா 110 கிடைக்கும். ஸோ இதை ஈஸியாக இப்போது 1100ன்னு
எழுதிடலாம். ஓகேவா? அப்போது இந்த சர்க்குலர் சிலிண்டரோட வால்யூம் என்னது 1100. எப்படி எழுதணும்? வால்யூம்னா என்ன பண்ணணும்? பவர் கியூப். ஓகேவா? ஸோ என்னோட ஆன்சர் சி. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஃபைண்ட் அவுட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹125 at the rate 8% annual for 9 months if interest is charged quarterly. அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. என்னென்ன கொடுத்துட்டாங்க? பிரின்சிபல் அமௌண்ட் 125 கொடுத்துட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8%ன்னு கொடுத்துட்டாங்க, டைம் வந்து 9 மந்த்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் மெயினாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது காம்பவுண்டட் ஆனுவலியா, ஹாஃப் அலியா, குவார்ட்டர்லியான்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த இதில் குவார்ட்டர்லி. ஓகேவா? அப்போது இதுதான் இந்த இதில் கீவேர்ட். இந்த குவார்ட்டர்லிங்கிறது தான் இந்த சம்க்கான கீவேர்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரை ஆனுவலுக்கு ஒரு ஃபார்முலா, ஹாஃப் அலிக்கு ஒரு ஃபார்முலா, குவார்ட்டர்லிக்குன்னு தனித்தனியாக இருக்கும். இப்போ சப்போஸ் நீங்கள் எனக்கு ஆனுவல் மட்டும்தான் ஞாபகம் இருக்குன்னா அதுலேருந்து நீங்கள் குவார்ட்டர்லியை நீங்களே கொண்டு வந்துக்கலாம். எப்படின்னா இப்போ காம்பவுண்டட் ஆனுவலிக்கு ஃபார்முலா என்னென்னா அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு 1 + R/100 பவர் டீன்னு இருக்குமா? இப்போது இங்கே டீனா என்ன? டைம். அதை என்ன நம்பர் ஆஃப் இயர்ஸ்னு வச்சுக்கலாம், இல்லை டீனா டைம் அப்படி வச்சுக்கலாம். இப்போது இது வந்து என்னது? காம்பவுண்டட் ஆனுவலிக்கான ஃபார்முலா. இதை மட்டும் மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுலேருந்து மற்றதை கொண்டு வந்துடலாம். இப்போது குவார்ட்டர்லினா என்ன அர்த்தம்? கால்னா என்ன? 1/4. அப்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆறுங்கிறது குவார்ட்டர்லிக்கு போடுறப்ப R/4ன்னு ஆகுமா? அப்போ இந்த இடம் எப்படி ஆகும்னா P இன்ட்டு 1 + R/4 இந்த 100 மல்டிப்ளிகேஷனில் போட்டுருங்க. ஓகேவா? அதே போல் ஆனுவல்லையும் ஒரு வருஷமாக கன்சிடர் பண்ணுறோம்னா T. இதுவே குவார்ட்டர்லியாக கன்சிடர் பண்ணோம்னா ஒரு வருஷத்தை எத்தனை குவார்ட்டராக பிரிக்கலாம்? 4 குவார்ட்டர்ஸ் இருக்கும். அப்போது இந்த டீயை வந்து 4T பிரிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், இதுலேருந்து மற்ற ஃபார்முலாஸ் நம்மளே கொண்டு வந்துக்கலாம். இப்போது இதுவே காம்பவுண்டட் ஹாஃப் அலினா என்ன பண்ணுவீங்க? அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும்? R/2 இருக்குமா? ஹாஃப் அலி ஹாஃப் ஆகுது. இங்கே குவார்ட்டர் ஆகுறனால 1/4, ஸோ R/4. ஹாஃப் அலினா பாதி ஆகும், அப்போ R/2. அப்போது அதுக்கு எப்படி எழுதுவீங்கன்னா P இன்ட்டு 1 + R/ ஹாஃப் அலினால 2 இன்ட்டு 100. அப்போது இங்கேயும் எத்தனை ஹாஃப் இயர்லி இருக்கும்? 2 ஹாஃப் இருக்குமா ஒரு வருஷத்தில்? ஸோ 2 இன்ட்டு T. அப்போ காமனாக இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா P இன்ட்டு 1 + R/n இன்ட்டு 100 NT. இது கொடுத்துருக்க டைம் பீரியட். இந்த இடத்துல n வந்து இப்போது ஹாஃப் இயர்லியாக இருந்தால் 2ன்னு ஆகும், குவார்ட்டர்லியாக இருந்தால் 4ன்னு ஆகும். அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த என்னோட வேல்யூ மாறும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி என்னன்னு வச்சுக்கலாம். இப்போது இது இப்படி கூட இந்த ஃபார்முலா மட்டும் கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த எண் வர இடத்துல இப்போது காம்பவுண்டட் ஆனுவலினா என்னது? ஒரு வருஷம்னா 1 வந்து 1 தான். அப்போது n அப்போது 1ஆ இருக்கும். காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லினா ஒரு வருஷம் எத்தனையா பிரியும்? 2ஆ பிரியும். அப்போ இந்த இடத்துல n வந்து 2 ஆகும். இதுவே குவார்ட்டர்லினா என்னவாகும்? 4ஆ மாறும். அதாவது குவார்ட்டர்லினா 4 குவார்ட்டர் இல்லையா? அப்போ இங்கே n இருக்க இடத்துல 4ன்னு போட்டுக்கணும். ஓகேவா? அப்போது இந்த மாதிரி கூட நீங்கள் ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதில் பெருசாக யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் அதில் அப்படியே வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணலாம்? ஆருக்கு என்ன கொடுத்துருக்காங்க? P இன்ட்டு 1 + R எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க? 8%. அப்போ 8/4 இன்ட்டு 100. இங்கே 4. 9 மட்டும் அப்படியே போட்டுறக்கூடாது, ஏன்னா 9 மந்த்ஸில் இருக்குது. ஸோ மந்தில் இருந்தால் எப்பயும் 9/12ன்னு போடணும். இதுவே இயராக இருந்தால் 1 இயர் 2 இயர்னு டேரெக்டாக போடலாம். அது மந்தில் இருக்கனால 9/12ன்னு நான் எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ இது கேன்சல் ஆனால் இது 3 பவர் 3ன்னு ஆகிடும். இப்போ எனக்கு கிடச்சிருக்கிறது அமௌண்ட் என்னன்னு கிடச்சிருக்கு? அமௌண்ட்டில் பீக் பதில் என்ன போடுவோம்? 125 இன்ட்டு 51/50 ஹோல் கியூப். ஓகேவா? அப்போ எனக்கு அமௌண்ட் கிடச்சிருச்சு. ஆனால் இங்கே கேட்டிருக்கிறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் எப்போ எப்படி கண்டுபிடிப்போம்? நம்ம ஃபைனல் அமௌண்ட் ஒரு அமௌண்ட் கிடைக்கும், அதுலேருந்து நம்ம ஸ்டார்டிங்கில் பே பண்ணியிருப்போம் இல்லையா பிரின்சிபல் அமௌண்ட், அதை மைனஸ் பண்ணால் இந்த ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் தான் நம்மளுக்கான அந்த இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? அப்போது ஐ என்னது? நம்மளுக்கு ஃபைனலாக கிடைச்ச அமௌண்ட் மைனஸ் ஸ்டார்டிங்கில் பே பண்ணுறத பிரின்சிபல் அமௌண்ட்னு சொல்லுவோம். ஸோ P. அப்போது இங்கே அமௌண்ட் என்னது? எனக்கு 125 இன்ட்டு 51/50 ஹோல் கியூப் மைனஸ் பிரின்சிபல் எவ்வளோ? பிரின்சிபல் அமௌண்ட் என்னது? 125. ஸோ இப்போ இதில் 125 நான் காமனாக எடுத்தால் 125 இன்ட்டு 51/50 ஹோல் கியூப் மைனஸ் 1. ஏன் இங்கே 1 வந்துச்சுன்னா இந்த 125 ரெண்டுலேயும் நான் காமனாக எடுத்துட்டேன் வெளியே. அப்போது ரிமைனிங் 51/50 ஹோல் கியூப் மைனஸ் 1.
இப்போது 125 இன்ட்டு இந்த 51/50 இது ரெண்டு டிவைட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1.02 ஹோல் கியூப் மைனஸ் 1. இப்போ இந்த 1.02க்கு கியூப் வேல்யூ கண்டுபிடிச்சு அதை இந்த 1 கூட மைனஸ் பண்ணி ஃபைனலாக இந்த 125 கூட மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 7.65ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ என்னோட ஆன்சர், என்னோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 7.65. இது எப்படின்னு இதை நீங்கள் கியூப் வேல்யூ கண்டுபிடிச்சி 1ல் மைனஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணி இந்த 7.65 வருதான்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். வாட் இஸ் தி ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் ஆஃப் 15, 25 அண்ட் 10 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு 3 நம்பர் கொடுத்துட்டு அதோட ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா 15:25. ப்ரொப்போர்ஷன்னா இப்படி 4 டாட் வச்சுப்போம், 2 ரேஷியோ மாதிரி வச்சுட்டு அந்த பக்கம் 10:, இங்கே என்ன, இதுதான் அந்த ஃபோர்த் ப்ரொப்போர்ஷன். அது என்னன்னு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த ப்ரொப்போர்ஷனை பொறுத்தவரை இது எப்படி இருக்கும் அப்படின்னா லாஸ்ட்டு 2ஓட மல்டிப்ளிகேஷனும் இந்த சென்டரில் இருக்க 2ஓட மல்டிப்ளிகேஷனும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ இதை எப்படி எழுதலாம்? இது 2ஓட மல்டிப்ளிகேஷன் எப்படி எழுதலாம்? 15 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டும் இதோட மல்டிப்ளிகேஷனும் இதோட மல்டிப்ளிகேஷனும் ஈக்குவலாக இருக்கும். அப்போது இதை 15 இன்ட்டு எக்ஸ்ன்னு எழுதிட்டேன். இதை 25 இன்ட்டு 10, 25 இன்ட்டு 10. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 250. இந்த 15 இங்கே வர்றப்போ டிவிஷன் ஆயிரும். இப்போ இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே 3, இங்கே 50. ஸோ இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன? 50/3. அப்போ என்னோட ஆன்சர் என்னது? அந்த ஃபோர்த் ப்ரொபோர்ஷனோட வேல்யூ தானே எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அப்போ அந்த ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் 50/3. ஸோ என்னோட ஆன்சர் டி. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். In a group of 9 students, the average height of the first 4 students is 170 cm and the last 4 is 180 cm. What will be the height of the 5th student if the average height of the group is 175 cm? அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு குரூப்பில் 9 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா, அந்த 9 ஸ்டூடெண்ட்ஸோட மொத்த ஆவரேஜ் ஹைட் என்னன்னா 175 சென்டிமீட்டர். ஓகேவா? 9 பேரோட ஆவரேஜ் வந்து 175. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு 4 பேருக்கு ஒரு ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க, லாஸ்ட்டு 4 பேருக்கு ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த நடுவில் இருக்க ஒருத்தனோட ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. இப்போது 9 பேரோட ஆவரேஜ் ஹைட் 175. அப்போது 9 பேரோட டோட்டல் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? 9 இன்ட்டு 175. அதே போல் 4 பேரோட ஆவரேஜ் ஹைட் தான் 170. அப்போ 4 பேரோட டோட்டல் ஹைட் வேணும்னா என்ன பண்ணுவோம்? 4 இன்ட்டு 170. ஓகேவா? அதே போல் பின்னாடி இருக்க 4 பேர், அப்போது 4 இன்ட்டு 180. இப்போது இது வந்தால் ஃபஸ்ட்டு 4 பேரோட டோட்டல் ஹைட் கிடச்சிரும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் லாஸ்ட் இருக்க 4 பேரோட டோட்டல் ஹைட் கிடச்சிரும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் அந்த 9 பேரோட டோட்டல் ஹைட்டும் கிடச்சிருமா? அப்போது இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எத்தனை பேர் இருப்பாங்க? 8 பேர் இருப்பாங்க. இங்கே 9. அப்போ இந்த 9 பேர்லேருந்து இந்த 8 பேரை கழிச்சுட்டு அந்த மிச்சம் இருக்க ஒருத்தனோட ஹைட் கிடச்சிருமா? அதை தான் இங்கே நம்ம பண்ண போகிறோம். இப்போது 9 இன்ட்டு 175 பண்ணால் என்ன கிடைக்கும்? 1575ன்னு கிடைக்கும். 4 இன்ட்டு 170 680. 180 இன்ட்டு 4 720. இப்போ என்ன பண்ணணும்னா 8 பேரோட ஹைட் வேணும்னா என்ன பண்ணணும்? இந்த 4 பேரையும் ஆட் பண்ணணும். இந்த 2 வேலையும் ஆட் பண்ணணும். அப்போ 680 கூட 720 ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 1400ன்னு கிடச்சிடும். அப்போ 8 பேரோட ஹைட்டு 1400. இங்கே 9 பேரோட ஹைட் என்ன கொடுத்துட்டாங்க? 1575 கொடுத்துட்டாங்க. அப்போது இந்த 9 பேர்லேருந்து இந்த 8 பேரை மைனஸ் பண்ணிட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? அந்த மிச்சம் இருக்க ஒருத்தனோட ஹைட் கிடச்சிருமா? அப்போ அதை எப்படி பண்ணலாம்? 1575 மைனஸ் 1400 இஸ் 175 சென்டிமீட்டர். இதுதான் அந்த ரிமைனிங் 1% ஹைட். ஓகேவா? அப்போ என்னோட ஆன்சர் என்னது? 175 சென்டிமீட்டர். இப்போ இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது ஆவரேஜ் கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு 10 பேருக்கு ஆவரேஜ் கொடுத்துட்றாங்க. ஆவரேஜ் என்னது? 50ன்னு கொடுக்குறாங்க. ஒரு 10 பேரோட ஆவரேஜ் வெயிட் 50ன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 50 கிலோ. இப்போது அந்த 10 பேரோட டோட்டல் வெயிட் வேணும்னா என்ன பண்ணணும்னா இந்த 10 இன்ட்டு அந்த ஆவரேஜ் வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு டோட்டல் கிடச்சிரும். இந்த 10 பேரோட டோட்டல் வெயிட் கிடச்சிரும். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் புரியுதா? இப்போது 10 பேரோட ஆவரேஜ் வெயிட் வந்து 50 கிலோன்னு இருக்குது. இப்போ அந்த 10 பேரோட டோட்டல் வெயிட் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இந்த 10 இன்ட்டு 50 பண்ணால் 500. அப்போ அந்த 10 பேரோட மொத்த வெயிட்டு 500 கிலோ. ஓகேவா? அப்போ இந்த நம்ம எப்போ என்ன பண்ணுவோம்? அப்போ இந்த 500 கிலோலேருந்து 10 டிவைட் பண்ணால் தானே நமக்கு ஆவரேஜ் கிடைக்கும். அதை தான் ரிவர்ஸாக பண்ணுறோம் இங்கே. ஒன்று டோட்டலில் அந்த நம்பர் ஆஃப் அந்த குரூப்பில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதை டிவைட் பண்ணால் ஆவரேஜ் கிடைக்கும். ஆவரேஜ் கொடுத்துட்டாங்கன்னா ஆவரேஜ் இன்ட்டு அந்த நம்பர் ஆஃப் பீப்புள் மல்டிப்ளை பண்ணால் டோட்டல் கிடைக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம். A and B can do a piece of work in 72 days.
B and C can do it in 120 days. A and C can do it in 90 days. In how many days all the three together can do the work? அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏவும் பியும் சேர்ந்து செஞ்சால் 72 நாளில் முடிப்பாங்க, பியும் சியும் சேர்ந்து செஞ்சால் 120 நாளில் முடிப்பாங்க, அண்ட் ஏவும் சியும் சேர்ந்து செஞ்சால் 90 டேஸில் முடிப்பாங்க. அப்போ ஏ பி ரெண்டு பேரோட ஒன் டே ஒர்க். இப்போது ஏபி மொத்தமாக எடுத்துக்கிற நாள் 72, ஏவும் பியும் மொத்தமாக எடுத்துக்கிற நாள் 72 டேஸ். அப்போது ஏபியோட ஒன் டே ஒர்க் கேட்டால் என்ன பண்ணுவோம், அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாற்றுவோம் இல்லையா? அப்போது ஏ ப்ளஸ் பி ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிற ஒன் டே ஒர்க் 1/72. அதே போல் பிசிக்கு என்னது, பி ப்ளஸ் சி என்னது 1/120. இது என்னது ஒன் டே ஒர்க். அதாவது மொத்தமாக எடுத்துக்கிற நாளை அப்படியே ரெசிப்ரோக்கலாக பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், அவங்களோட ஒன் டே ஒர்க் கிடச்சிரும். ஓகேவா? அப்போ அடுத்து ஏசி, ஏ ப்ளஸ் சி, ஏவும் சியும் சேர்ந்து 90 டேஸ்னால் இங்கே 1/90. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் ஏ ப்ளஸ் சி இருக்குது. அதாவது 2A 2B 2C இருக்குது. ஸோ என்ன கிடைக்குன்னா எனக்கு 2A ப்ளஸ் 2B ப்ளஸ் 2C இருக்குது. அதாவது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் இந்த பக்கம் என்ன ஆகும், 1/72 ப்ளஸ் 1/120 ப்ளஸ் 1/90. ஓகேவா? இப்போது இந்த 2வை நான் காமனாக எடுத்துட்டேன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த மூணுக்கும் எல்சிஎம் எடுத்தால் எனக்கு 360 கிடைக்கும். அப்போது அந்த 360யை கீழே பண்ணிக்கணும். அப்போது 72 கூட 5 மல்டிப்ளை பண்ணால் தான் எனக்கு 360 கிடைக்கும். ஸோ அதை மேலேயும் மல்டிப்ளை பண்ணும், அப்போ மேலே 5 ஆகும். ப்ளஸ் 120 கூட 3 டைம்ஸ் பண்ணால் எனக்கு 360 கிடைக்கும். அப்போ மேலே 3 ப்ளஸ் 90 எத்தனை டைம் பண்ணால் 360 கிடைக்கும், 4. அப்போ மேலே 4. ஓகேவா? அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், 5 3 0 8, 8 + 4 12/360. ஸோ இதை நான் கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், 1/13 கிடைக்குமா? இப்போது இது வந்து ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட 2 டேஸ் ஒர்க்கு. ஏன்னா இங்கே 2 இருக்குது இல்லையா? அப்போது நமக்கு தேவை முதல் ஒன் டே ஒர்க் கிடச்சா தான் அதை ரெசிப்ரோக்கலாக மாற்றினா டோட்டல் டைம் கண்டுபிடிக்க முடியும். அப்போது இந்த 2வை நம்ம கேன்சல் பண்ணால் இது இந்த பக்கம் போகிறப்ப என்ன கிடைக்கும், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு இந்த 2 இங்கிட்ட வந்துட்டா இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அப்போ இங்கே வரப்போ டிவிஷன் ஆகும். அப்போ 30 × 2 16 ஆகிடும். அப்போது இதுதான் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட ஒன் டேக்கான ஒர்க்கு. அப்போது இதை அப்படியே ரெசிப்ரோக்கலாக பண்ணால் அவங்க 3 பேருக்கும் சேர்ந்து செஞ்சால் தேவைப்படுற டோட்டல் டைம் கிடச்சிருமா? அப்போ 1/60 ரெசிப்ரோக்கல் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், 60 டேஸ்ன்னு கிடச்சிருமா? ஸோ அப்போ என்னோட ஆன்சர் என்னது, 60 டேஸ். புரியுதா? ஒன் டே ஒர்க்கை அப்படியே ரெசிப்ரோக்கலாக பண்ணால் நமக்கு டோட்டல் டைம் கிடைக்கும். ஒன் டேக்கு 1/60னா அதை ரெசிப்ரோக்கலாக பண்ணால் 60. ஸோ 60 நாள் தான் இவங்க 3 பேரும் சேர்ந்து செஞ்சால் மொத்தமாக எடுத்துக்கிற டைம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். A is 2 years older than B, who is twice as old as C. If the total of the ages of A, B and C be 27, then how old is B? அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏபிசியோட தனித்தனி ஏஜ் கொடுக்காம அதுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது ஏ வந்து 2 years older than பியாம், பியோட 2 வயசு கூடன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் பி எப்படின்னா சி மாதிரி பி who is twice as old as C-னா இந்த இடத்துல சி மாதிரி பி தான் 2 மடங்கு. அப்போ பி மூத்தவனா சி மூத்தவனா? சி மாதிரி பிக்கு 2 மடங்கு வயசு. அப்போ இப்போ சி இருக்குன்னா பி என்னது 2 × சி. புரியுதா? சி மாதிரி 2 மடங்கு வயசு பிக்கு. அப்போ ஏ என்னவா இருக்கும், பியோட 2 வயசு கூட. அப்போ இந்த 2 × சியை நான் 2C போட்டுக்கிறேன் ப்ளஸ் 2. புரியுதா? சியோட வயசை நான் சின்னு எடுத்துக்கிறேன். பி என்னது சி மாதிரி 2 மடங்குன்றனால 2 × சி. ஏ அந்த வயசு கூட இன்னும் 2 கூடுச்சுன்னா அது ஏவோட வயசு. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட டோட்டல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை 3ஐயும் நான் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், இப்போ இதை 3ஐயும் நான் ஆட் பண்ண போகிறேன். ஏ என்னது 2C + 2, பியோட ஏஜ் 2C ப்ளஸ் சியோட ஏஜ் சி. இது 3ஐயும் ஆட் பண்ண, அதாவது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி என்னது 27. இந்த சைடு இருக்கிறத ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 2C + 2C + C-னா 5C ப்ளஸ் இந்த 2 இஸ் ஈக்குவல் டு 27. இப்போ இந்த 2 இந்த சைட் போகிறப்போ 5C இஸ் ஈக்குவல் டு 27 - 2. ஸோ 5C இஸ் ஈக்குவல் டு 25. ஓகேவா? அப்போ இதுல இருந்து சியோட வேல்யூ என்ன கிடைக்கும், இந்த 5 இங்கே வரப்போ டிவிஷன் ஆயிருமா, 25/5 இஸ் ஈக்குவல் டு, அப்போ சியோட வயசு என்னது 5, பி என்னது பி என்னன்னு எடுத்தோம் 2 × சி. அப்போ சிக்கு 5 வயசுனா பி 2 × 5 இஸ் ஈக்குவல் டு பியோட வயசு என்ன 10. அப்போ என்னோட ஆன்சர்
10. ஓகேவா? ஓகே, இப்போ இது லாஜிக்கல் ரீசனிங்ல வர கோடிங் டிகோடிங் கொஸ்டின். ஓகேவா? இப்போ கோடிங் டிகோடிங் பார்த்த உடனே நீங்க போய் எல்லா தடவையும் லாஜிக் அது என்ன லாஜிக்ல அதை கோட் பண்ணியிருக்காங்கன்னு ஃபைண்ட் பண்றதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இங்கே நிறைய தடவை ரோஸ்க்கு ஒரு கோடு, சேருக்கு ஒரு, இப்படி 3 லெட்டருக்கு 3 வேர்டுக்கு கோட் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ஒரு வேர்டுக்கு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இதுக்கு கொடுக்குறப்போ நீங்கள் லாஜிக் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன செக் பண்ணலாம்னா, இப்போ ஆர் என்ன இங்கே 6, நெக்ஸ்ட்லேயும் ஆர் 6ஆகவே இருக்கான்னு செக் பண்ணுங்க. இப்போ இங்கே ஆர் இந்த இடத்துல லாஸ்ட்ல வருது, அப்போ ஆர் 6. இங்கே வருது செகண்ட்ல வருது, இங்கே அப்போ செகண்ட்ல 6. ஸோ இங்கே எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னா ஆருக்கு 6ன்னு எடுத்துக்கலாம். இப்போ என்ன ரோஸ் வந்து என்ன லாஜிக்ல 6821 எழுதியிருக்காங்க அப்படின்னு லாஜிக் இங்கே ஃபைண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் ஆருக்கு என்ன நம்பர்னு டைரெக்டாக பார்க்குறேன். ஏன்னா அது எல்லாத்துலேயும் ஆர் 6ஆக தான் இருக்குது. ஸோ அப்போ எல்லா ஆல்ஃபபெட்டுக்கும் அந்த மாதிரி நம்ம எழுத முடியும். இப்போ அடுத்து நான் கண்டுபிடிக்க வேண்டிய வேர்டு என்னது, சர்ச். அப்போ இந்த சர்ச்சில் ஃபஸ்ட்டு எஸ் இருக்குது. எஸ் இந்த வேர்டில் எங்கேயாவது இருக்கா? இங்கே இருக்குது. அப்போ எஸ்க்கு 2. வேற எங்கேயாவது இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம். வேற 2 லெட்டர்லையும் இல்லை, ஸோ விட்டுறலாம். அடுத்து இ என்னது, இ இங்கே லாஸ்ட்டாக இருக்குது 1, இங்கே தேர்டாக இருக்குது 1. ஓகேவா? அப்போ இ வந்து 1ன்னு கோட் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஏ எங்க இருக்கு, இங்கே தேர்டாக இருக்குது, தேர்ட்க்கு ஏ வந்து 4. ஓகேவா? அடுத்து ஆர். ஆர் என்னது, இப்போ ஃபர்ஸ்ட் அதான் பார்த்தோம், ஆர் வந்து 6. சி என்னது, சர்ச்சில் சி, சி ஃபர்ஸ்ட் வந்து சி வந்து 7, கடைசியா ஹச். ஹச் வந்து இங்கே ரெண்டாவதா இருக்கு, அப்போ இது 3. அப்போ சர்ச் வந்து எப்படி கோட் ஆயிருக்கும்னா 2 1 4 6 7 3. ஓகேவா? அப்போ என்னோட ஆன்சர் 2 1 4 6 7 3 பி. கரெக்டா? என்னோட ஆன்சர் பி. அதாவது நம்ம கோடிங் டிகோடிங்கில் ஃபஸ்ட்டு எப்போ எப்படி கண்டுபிடிப்போம், ஒரு வேர்டு கொடுத்து அதை நம்பராகவோ ஏதோவோ கோட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை என்ன லாஜிக்கில் கோட் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு அதை டீகோட் பண்ணுவோம். ஓகேவா? இந்த சம்மில் நான் அப்படி வந்து அந்த லாஜிக்கை யோசிக்கிறதுக்கு பதிலாக இங்கே நம்மளுக்கு நிறைய வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ நான் என்ன பார்க்க சொல்கிறேன்னா அந்த லெட்டருக்கு என்ன நம்பர் வந்திருக்கு அப்படின்னு மட்டும் டைரெக்டாக பார்க்க சொல்கிறேன். ஓகேவா? இது வந்து நீங்கள் லாஜிக் கண்டுபிடிக்கிறதுக்கு எடுக்கிற டைமை விட இது ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இப்போ ஆர் வந்து எல்லாத்துலேயும் 6 இருக்குது, அப்போனா ஆரோட வேல்யூ 6ன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போது அதே போல் இந்த சர்ச்சில் வந்து இருக்கிற எல்லா லெட்டர்ஸும் இங்கே இருக்கான்னு பார்த்துருங்க. அப்போது நம்மளுக்கு எஸ் இருக்குது, இ இருக்குது, ஏ இருக்குது, ஆர் இருக்குது, சி இருக்குது, ஹச் இருக்குது. ஸோ இந்த இதில் இருக்க எல்லா லெட்டர்ஸுமே நம்மளுக்கு ஆல்ரெடி இங்கே இருக்குது. அப்போது அந்த எல்லா லெட்டர்ஸ்க்கான நம்பரும் நமக்கு இங்கே கிடச்சிருமா? ஸோ அதை நான் டைரெக்டாக எடுத்து எழுதி கோட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம். இந்த சம்மும் கோடிங் டிகோடிங் தான். இதில் ஸ்டேஜுங்கிற வேர்டை இந்த மாதிரி கோட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரேஞ்சரை எப்படி கோட் பண்ணுவோன்னு நம்மளை கேட்குறாங்க. இப்போது இந்த சம்மை நம்ம ப்ரீவியஸ் சம் மாதிரி செய்ய முடியுமா? முடியாது. ஏன்னா இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்க வேர்டில் 5 லெட்டர் தான் இருக்குது, அதை தான் கோட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம கோட் பண்ண வேண்டியதில் 5 லெட்டர்ஸ்க்கு மேலேயே இருக்குது, அண்ட் இதில் இல்லாத லெட்டர்ஸும் இதில் இருக்குது. அப்போது அதுக்கு என்ன கோட் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அப்போ இந்த சம்க்கு நம்ம லாஜிக் கண்டுபிடிச்சாதான் அந்த இல்லாத லெட்டர்ஸ்க்கும் அந்த லாஜிக் யூஸ் பண்ணி நம்ம கோட் பண்ண முடியும். புரியுதா? ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ். அங்கே வந்து அந்த சர்ச்சில் இருக்கிற எல்லா லெட்டர்ஸ்க்குமே நம்மளுக்கு மேலே இருக்க அந்த லெட்டர்ஸ்லேருந்தே ஈஸியாக நம்பர் ஃபைண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே ஸ்டேஜில் 5 லெட்டர் தான் இருக்குது, இங்கே அதிகமாக இருக்குது, இதில் இல்லாததும் இதில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வர்றப்போ நம்ம லாஜிக் கண்டுபிடிச்சாதான் நம்ம நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ண முடியும். ஓகேவா? அப்போது இங்கே ஸ்டேஜ் வந்து எப்படி எழுதியிருக்காங்க, ஸ்டேஜ் TUBHF. இப்போ எஸ் ஆல்பபெட்கான நம்பர் என்ன, 19. அதாவது ஒரு ஆல்பபெட்க்கு ஒரு டேபிள் மாதிரி கொடுத்து அந்தந்த ஆல்பபெட்ஸ்க்குரிய நம்பரை வந்து மெமரி பண்ணிக்கோங்கன்னு சொன்னோம் இல்லையா. இப்போ ஏ ஃபர்ஸ்ட்னா ஏக்கு 1, டி வந்து 20th லெட்டர், அப்போ டிக்கு 20. அதே போல் எஸ் வந்து 19, ஜி வந்து 7th லெட்டர், இ வந்து 5th லெட்டர். இப்போ இங்கே டி வந்து 20, யூ வந்து 21, பி என்னது செகண்ட் லெட்டர், ஸோ 2, ஹெச் 8th லெட்டர், எஃப் வந்து 6. இப்போ இது ரெண்டும் பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தெரியுது, இங்கே இருக்கிறத விட இந்த இது 1 கூட இருக்குது, +1. இதுவும் +1, இதுவும் 1னா இங்கே 2, +1, இதுவும் +1, இதுவும் +1. அப்போது இங்கே கொடுத்துருக்க ஆல்பபெட்ஸோட நெக்ஸ்ட் லெட்டரை இங்கே போட்டிருக்காங்க. அந்த மாதிரி இதை கோட் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த ஸ்ட்ரேஞ்சருக்கு எப்படி எழுதலாம், ஸ்ட்ரேஞ்சரை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். STRANGER
NGER. ஓகே, இப்போ இந்த லாஜிக் படி எஸ்ஸோட நெக்ஸ்ட் லெட்டர் எஸ், அப்புறம் டி, டிக்கு அடுத்த லெட்டர் யூ, ஆருக்கு அடுத்த லெட்டர் எஸ், ஏக்கு அடுத்த லெட்டர் பி, என்னுக்கு அடுத்த லெட்டர் ஓ, ஜிக்கு அடுத்த லெட்டர் ஹெச், இக்கு அடுத்த லெட்டர் எஃப், ஆருக்கு அடுத்த லெட்டர் எஸ். அப்போ இதுதான் இந்த ஸ்ட்ரேஞ்சருக்கான கோடு. ஓகேவா? அப்போ இது ஆப்ஷன்ல எங்க இருக்குன்னு பார்த்து சூஸ் பண்ணும். TUSBOHFS. ஸோ சி தான் என்னோட ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்போ கோடிங் டிகோடிங்லே எந்த இதுக்கு லாஜிக்கை கண்டுபிடிக்கணும், எதுக்கு லாஜிக் தேவையில்ல, டைரக்டா அந்த கொடுத்துருக்கிறதுலேருந்து எடுத்து எழுதிக்கலாம் அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமா நீங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றப்போ இந்த மெத்தட்ல ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இது வந்து பார்த்தோன்னே தெரியும், டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன் ப்ராப்ளம். ஓகேவா? இந்த ப்ராப்ளம் பொறுத்தவரை நம்ம எப்படி பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் எடுத்துனே ஒரு டயக்ராம் மாதிரி வரைஞ்சு அதுக்கப்புறமா அதுல இருந்து ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டயக்ராம் வரைகிறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதில் கொடுத்துருக்க அந்த டைரக்ஷனை கரெக்டாக போடணும், அண்ட் லெஃப்டா ரைட்டா அந்த டர்ன் கரெக்டாக பண்ணணும், அண்ட் டிகிரி இருந்துச்சுன்னா அந்த டிகிரி 90 டிகிரியா 45ஆ இல்லை 180ஆ அதுக்கேற்ற மாதிரி போடணும். அண்ட் கிளாக் வைஸ் சொல்கிறாங்களா ஆன்டி கிளாக் வைஸ் சொல்கிறாங்களா அதையும் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணும். ஸோ இந்த விஷயங்களை நோட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டயக்ராம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் அதே நேரத்தில் கொஞ்சம் ஸ்பீடாகவும் போடணும். ஓகேவா? ஸோ இதுக்கு எப்படி டயக்ராம் போடலான்னு இப்போ பார்க்கலாம். ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்னா, ரத்தன் வாக்ஸ் 50 meters டுவர்ட்ஸ் தி நார்த். அதாவது நார்த் டைரக்ட். ஃபர்ஸ்ட் இப்படி உங்களுக்கு குழப்பம் அப்படின்னா டைரக்ஷன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். ஓகேவா? ரத்தன் வாக்ஸ் 50 meter டுவர்ட்ஸ் தி நார்த். அதாவது ரத்தன் வந்து நார்த் நோக்கி 15 meter போறாரு. அப்போ அதை எப்படி போடலாம்னா இப்படி 15. இப்போ போடுறப்பே அதுக்கு அந்தந்த லைனுக்கான டிஸ்டன்ஸை பக்கத்துல எழுதிக்கோங்க. நார்த் நோக்கினா இதுதானே நார்த் டைரக்ஷன். ஸோ நார்த் நோக்கி 15 meter போறாரு. அடுத்து என்ன பண்றாரு, அண்ட் தென் டர்ன்ஸ் ரைட் அண்ட் வாக்ஸ் 23 meter. ரைட் சைட் டர்ன் பண்றாரு. நார்த்துக்கு எது ரைட்டு, இதுவா இதுவா, நமக்கு எது ரைட் ஹேண்ட் சைடோ அதுதான் நார்த்தோட ரைட். ஓகேவா? அப்போ நார்த்துக்கு ரைட்ல எவ்வளோ போறாரு, 23 meter போறாரு. ஓகேவா? அந்த தான் அப்பப்போ எழுதிக்கோங்க. அண்ட் தென் ஹி டர்ன்ஸ் லெஃப்ட் அண்ட் வாக்ஸ் 16 meter. இப்போ அவர் எந்த டைரக்ஷன்ல இருக்காரு, ஈஸ்ட் டைரக்ஷன்ல இருக்காரு. ஈஸ்ட்டுக்கு எது லெஃப்ட், இது இந்த சைடு தான் லெஃப்ட். ஸோ லெஃப்ட் சைட்ல எவ்வளோ போறாராம், 16 meter போறாரு. அதுக்கப்புறமா ஆஃப்டர் தட் ஹி டர்ன்ஸ் லெஃப்ட் அண்ட் வாக்ஸ் 11 meter. இப்போ என்ன பண்றாரு, அகைன் லெஃப்ட் சைடு தான் டர்ன் பண்றாரு. ஆனா இப்போ அவர் இருக்க டைரக்ஷன் எது, நார்த் நோக்கி இருக்கிறாரு. அப்போ நார்த்துக்கு எது லெஃப்ட், இந்த சைடு. அப்போ இந்த சைடு போறாரு. எவ்வளோ போறாரு, 11 meter. அப்போ போடுறப்ப கொஞ்சம் கவனமா போடணும். 11 meterனா இந்த 23 meter விட கம்மியா தான் இருக்கும். ஸோ அப்போ பாதியிலே நிக்கிற மாதிரி போடணும். ஏன்னா இதை தாண்டி போட்டுறாதீங்க, போட்டுட்டு 11 meterன்னு எழுதக்கூடாது. இப்போ இதுவே 23 meterனா 11 meter இதுல பாதிக்கும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்குமா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த லைனை நான் சின்னதா போட்டுக்கிட்டேன். ஓகேவா? நீங்க படுக்கு கோடை போடுறப்போ பெருசா போட்டு 11 meterன்னு எழுதிட்டா கால்குலேஷன்ஸ் பண்றப்ப தப்பாயிடும். புரியுதா? ஏன்னா இந்த லைன் 23 meterனா 11 meter இதுல பாதிக்கும் கம்மியா தான் இருக்கும். ஸோ இந்த லைன் சின்னதா போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா என்ன பண்றாரு, தென் ஹி டர்ன்ஸ் ரைட் அண்ட் வாக்ஸ் 17 meter. இப்போ அவர் இருக்க டைரக்ஷன் எது, வெஸ்ட் நோக்கி இருக்காரு. வெஸ்ட்டுக்கு எது ரைட்டு, இதுதான் மேல போறது தான் ரைட்டு. வெஸ்ட்டை பொறுத்தவரை அப் சைடு தான் ரைட்டு. ஸோ அப்போ என்ன பண்றாரு, எவ்வளவு தூரம் போறாரு, 17 meter. ஓகேவா? 17 meter போறாரு. தென் ஹி டர்ன்ஸ் லெஃப்ட் அண்ட் வாக்ஸ் 12 meter. இப்போ என்ன பண்றாருன்னா, இப்போ அவர் இருக்க டைரக்ஷன் நார்த். இங்க இருந்து அகைன் அவர் லெஃப்ட் டர்ன் பண்ணி எவ்வளவு நடக்கிறாரு, 12 meter நடக்கிறாரு. அப்போ எந்த சைடு இருக்கும், நார்த்துக்கு லெஃப்ட் வந்து இந்த சைடு இருக்கும். அப்போ இந்த சைடு அவர் அகைன் வந்து ஒரு 12 meter நடக்க போறாரு. அப்போ இது இப்படி ஸ்ட்ரைட்டா வரப்போகுது. அண்ட் நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு பாதி வந்து இந்த பாதி வர 11, இங்க 12 வரப்போ 11 + 12 என்னது 23. அப்போ நம்ம போடுற டயக்ராம் வந்து எக்ஸாக்டா இதுக்கு நேரா இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ புரியுதா நான் ஏன் இந்த 12 meter வந்து வரைகிறப்போ எக்ஸாக்டா இதுக்கு நேரா போடணும்னு சொல்றேன்னு. ஏன்னா இந்த லைனோட லென்த் 23 meter, இங்க இது 11. அதுக்கப்புறமா இது இங்க வந்திருக்கத இந்த டிஸ்டன்ஸை நீங்க இது பண்ணாதீங்க. இதை இப்போ சப்போஸ் இது ஸ்ட்ரைட்டா வந்துச்சுன்னா இந்த 11 கூட 12 ஆட் ஆகிறப்ப என்ன ஆகும், 23 தான் வரும் இல்லையா. ஸோ அதனால தான் இந்த இடத்த எக்ஸாக்டா இந்த பாயிண்ட்டுக்கு நேரா வர்ற மாதிரி வரைக்கும் வரைய சொல்றேன். ஓகேவா? இப்போ he finally turns right and walks 19 meter. இப்போ ஃபைனலா அவர் எந்த சைடு டர்ன் பண்றாரா, ரைட் சைடு அண்ட் 19 meter நடக்கிறாரு. இப்போ அவர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறது வெஸ்ட். வெஸ்ட்டுக்கு ரைட் வந்து அப்ல இருக்கும். ஸோ அப்ல நோக்கி 19 meter இங்க நிக்கிறாருன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த லைனோட லென்த் 19 meter. ஓகேவா?
இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா in which direction and how far is he now with reference to the starting point. அவரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எது இது உங்களுக்கு மறந்துடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் ஸ்டார்டிங் பாயிண்ட் கிட்டே எஸ்ன்னு ஒன்று போட்டுக்கோங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட்டை இப்படி எஸ்ன்னு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இப்போ அவர் ஃபைனலாக நிற்கிற இடத்துக்கு என்ன டிஸ்டன்ஸும் எந்த டைரக்ஷனை நோக்கி நிற்கிறாருன்னு கேட்குறாங்க. ஃபைனலாக அவர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறது அப்வர்டில். அப்போ அப்வர்ட்னா நார்த்து. ஸோ நார்த்து. இப்போ சப்போஸ் ஆப்ஷனில் ஒரே ஒரு நார்த்து தான் இருக்குன்னா நீங்கள் அந்த வேல்யூ கால்குலேட்டே பண்ணாமல் டைரெக்டாக அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிடலாம். ஆனால் இங்கே நம்மளுக்கு 3 நார்த் இருக்குது. ஸோ வேறு வழியில் நம்ம அந்த வேல்யூவும் கால்குலேட் பண்ணோம். அப்போது ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு இருக்க டிஸ்டன்ஸை தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். இது வரைக்கும் எவ்வளோ 15 அண்ட் இங்கேருந்து இது வர இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இது வர எவ்வளோ, இங்கேருந்து இந்த சேம் டிஸ்டன்ஸ் தானே இது இருக்கும். அப்போ அது ஒரு 16 அண்ட் இங்கேருந்து இது வர இது எவ்வளோ 17. அந்த டிஸ்டன்ஸ் தான் இங்கே இருக்கும் இல்லையா, இது வர இது 17, இது வர 16. ஓகேவா, அப்போது அந்த 17 ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இங்கே எக்ஸ்ட்ராவாக ஒரு 19. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் அவர் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு 67 கிடைக்கும். அப்போ என்னோட ஆன்சர் அவர் ஃபேஸ் பண்ணியிருக்க டைரக்ஷன் நார்த் அண்ட் அந்த டிஸ்டன்ஸ் வந்து 67. ஓகேவா, அப்போது என்னோட ஆன்சர் ஓகேவா. ஓகே, இதுவும் டைரக்ஷன் டிஸ்டன்ஸ் ப்ராப்ளம் தான். A girl is standing facing towards the east. அதாவது ஒரு கேர்ள் வந்து ஈஸ்ட் நோக்கி நிற்கிறா. உங்களுக்கு குழப்பம்னா டைரக்ஷனை ஃபஸ்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. இப்படி நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். ஓகேவா, A girl is standing facing towards the east. அதாவது எந்த சைட் ஃபேஸ் பண்ணியிருக்கா, ஈஸ்ட் நோக்கி இந்த பக்கமாக ஃபேஸ் பண்ணி நிற்கிறா. ஓகேவா, ஈஸ்ட் சைடாக ஃபேஸ் பண்ணி நிற்கிறா. இப்படி வச்சுக்கலாம். அதுவும் அந்த 45 டிகிரியை வந்து இந்த ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் அவள் டர்ன் பண்ணுறா. ஆன்டி கிளாக் வைஸ்னால் எந்த பக்கம், இப்படி டர்ன் பண்ணுவா. கிளாக் வைஸ்னா இப்படி, ஆன்டி கிளாக் வைஸ்னா இப்படி. ஓகேவா, அப்போது இப்போது 90 டிகிரினா எப்படி, இப்போ 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ்னா இப்படி இருக்குமா, ஸ்ட்ரைட்டாக போவாலாம். இங்கேருந்து ஈஸ்ட்லேருந்து இப்படியே ஸ்ட்ரைட்டாக ஆகும் 90 டிகிரிக்கு. ஓகேவா, ஆனால் 45 டிகிரினா இது ரெண்டுக்கும் நடுவில் பாதி. அப்போ எங்கே இருப்பா, இப்போ அவள் இந்த இடம் இவ்வளோ தூரம் 45 டிகிரி டர்ன் பண்ணியிருக்கா. இப்போ அவள் எந்த டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பா, ஈஸ்ட்லேருந்து. இப்போ அவள் வந்து இந்த இடம் என்னது, நார்த்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் நடுவில் இருக்க பிளேஸ். ஸோ அப்போது நார்த்து ஈஸ்ட். ஓகேவா, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அண்ட் தென் டர்ன்ஸ் 180 டிகிரி இன் தி கிளாக் வைஸ் டைரக்ஷன். கிளாக் வைஸ்னால் எந்த பக்கம், இந்த பக்கம். 180 டிகிரினா எப்படி, இந்த இதுலேருந்து அப்படியே ஸ்ட்ரைட் லைன் ஆகுமா, இங்கேருந்து இப்படியே டர்ன் பண்ணால் ஸ்ட்ரைட் லைன் 180 டிகிரி டர்ன் பண்ணி இந்த பக்கமாக இருக்கா. இப்போ இது என்னது, இது சவுத்து, இந்த பக்கம்னா என்னது, இந்த சைடு வெஸ்ட்டா. ஸோ அப்போ இது என்னவா இருக்கும், சவுத்து வெஸ்ட்டு. ஓகேவா, என்ன கேட்டிருக்காங்க, விச் டைரக்ஷன் இஸ் சி ஃபேஸிங் நவ். அதாவது இப்போ அவள் எந்த டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கா, இப்போ இந்த ஃபைனலாக இந்த சைடு தானே இருக்கா. அப்போது சவுத் வெஸ்ட். புரிஞ்சுதா, ஃபர்ஸ்ட் அவள் ஈஸ்ட்டில் இருக்கா. ஆன்டி கிளாக் வைஸில் 45 டிகிரினா இப்படி, இதில் பாதி, அதாவது 90னா இப்படி ஸ்ட்ரைட்டாக நார்த்துக்கு போயிடும். ஸோ 45னா அது நார்த் ஈஸ்ட் நோக்கி போகும். ஓகேவா, அப்போது இந்த பக்கமாக டர்ன் பண்ணுறான். அடுத்து என்ன பண்ணுறா, கிளாக் வைஸாக 180 டிகிரி. 180 டிகிரினா ஸ்ட்ரெயிட் லைனாக ஃபார்ம் ஆகும். ஸோ இப்படி போடுறேன்னா 180 டிகிரி. ஸோ இப்போ அவள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்குது இந்த பக்கம். இது எந்த டைரக்ஷன்னா, சவுத்துக்கும் வெஸ்ட்டுக்கும் நடுவில் இருக்குது. ஸோ சவுத் வெஸ்ட். அப்போ என்னோட ஆன்சர் சவுத் வெஸ்ட். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இது வந்து ஒரு பேட்டர்ன் கம்ப்ளீஷன். இந்த டைப் ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கு பார்த்தாலே சால்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போது இதை எப்படி பண்ணலான்னா, இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த பார்ட். ஓகேவா, ஸோ அப்போது இந்த பார்ட்டில் இந்த இடம் எப்படி வரப்போகுதுன்னா, இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடம் இப்போ எப்படி இருக்கீங்க, எல்லாமே எப்படி இருக்கப்போ இப்போ இந்த இடம் இப்படி தான் இருக்க போகுது. ஸோ ஏன்னா எதுக்காக அதை சொல்கிறேன்னா, இப்போ சம்டைம்ஸ் வந்து நம்ம மாற்றி போட்டும் பொருத்தி பார்க்குற மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் அதை அந்த சைடை நான் சொன்னேன். அப்போது இப்போ எல்லாமே இப்படி டேரெக்டாக இப்படி எடுத்து வைக்கிற மாதிரி ஒரு ஷேப்பில் தான் இருக்குது. ஏன்னா இந்த இடம் 4லையுமே இங்கே தான் இருக்குது. ஸோ இது டேரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, அடுத்து நம்ம என்ன செக் பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே ஒரு கோடு இருக்கு இல்லையா, அப்போது அது எங்கே ஜாயின் ஆகுதுன்னா இங்கேயும் இந்த மாதிரி தான் ஆகும். அதாவது இந்த இடத்துக்கு அது போல் பாதியில் இங்கே நிற்கிது. அப்போது இங்கேயும் பாதியிலேருந்து தான் போகும். அப்போது இந்த ஃபஸ்ட்டு 2 டயக்ராமில் அது இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதா, அப்போது இதையும் நான் எலிமினேட் பண்ணிடலாமா. அண்ட் இந்த 2ல் வந்து அது கார்னரில் ஸ்டார்ட் ஆகலை, இந்த பாதியில் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா, இந்த 2லையுமே அப்படி இருக்குது. பட் இங்கே ஒரு கோடு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கோடு இங்கே இல்லை எதுவும். ஸோ அப்போது இதையும் நான் எலிமினேட் பண்ணிடுறேன். என்னோட ஆப்ஷன் சி. ஓகே, இந்த ப்ராப்ளம் வந்து ஃபிகர் ஃபார்மேஷன். அதாவது இங்கே வந்து ஒரு சம் ஷேப்ஸ் கொடுத்துருவாங்க. அடுத்து இந்த
சாய்ஸில் இருக்க டயக்ராமில் இந்த 4 ஷேப்பை வச்சு ஃபார்ம் பண்ண ஃபிகர் எது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷனை நான் செக் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் வந்து இந்த ட்ரையாங்கிள்ஸை விட்டுருங்க. இந்த ட்ரெபீஷியம் இருக்கு இல்லையா, அந்த ஷேப்பும் இதுவும், இந்த ட்ரெபீஷியமில் இந்த இடமும் 90 டிகிரியாக இருக்குது. பட் இங்கே எந்த ஆங்கிளுமே 90 டிகிரியில் இல்லை. ஸோ இந்த ஷேப்பும் சேமாக இல்லை. அதனால இந்த ஆப்ஷனை நான் எலிமினேட் பண்ணுறேன். அப்போ என்னோட ஆப்ஷன் பிக்கு நெக்ஸ்ட் வரேன். இந்த ட்ரையாங்கிள் இங்கே இருக்குது அண்ட் இந்த ட்ரையாங்கிள் இங்கே இருக்குது. இந்த ட்ரையாங்கிளை இப்படியே திருப்பி வச்சா இந்த இடத்துல இருக்குது. அண்ட் இந்த ட்ரெபீஷியமே கரெக்டாக இருக்குதா, 2 இடத்துல 90 டிகிரி இருக்குது. ஓகேவா? அந்த ஷேப்பை திருப்பி வச்ச மாதிரி எக்ஸாக்டாக இருக்குது. ஸோ இதை நான் எலிமினேட் பண்ணல, அப்படியே வச்சுக்கிறேன். மற்ற ரெண்டையும் செக் பண்ணிவிட்டு அப்புறமா ஃபைனலாக பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் நான் பார்க்குறேன். இங்கே வந்து எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது? 2 ட்ரையாங்கிள் இருக்குது. ஆனால் இங்கே எனக்கு 3 ட்ரையாங்கிள் இருக்கா? ஏன் இது பார்க்க ட்ரையாங்கிள் மாதிரி தெரியுது, ஆனால் இங்கே எத்தனை சைடு இருக்குது? 1 2 3 4 4 சைடு இருக்குது. இது பார்க்க ட்ரெபீசியமாக இருக்குது, ஆனால் இது எத்தனை சைடு இருக்குன்னா 5 சைடு இருக்குது. 1 இங்கே 1 இருக்கா, இந்த கொஞ்சம் 2 3 4 5. ஸோ இந்த 2 ஷேப்ஸுமே இங்கே இல்லை. ஸோ இதையும் நான் எலிமினேட் பண்ணுறேன். இந்த சேம் தான் இங்கே. இந்த 2 ட்ரையாங்கிளும் இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அந்த மூணாவது ட்ரையாங்கிள் கூட இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆனால் இது டக்குன்னு பார்க்க ட்ரெபீசியம் மாதிரி, அதாவது இதுவும் 90 டிகிரி இருக்குது, இதுவும் 90 டிகிரி இருக்குது. ஆனால் இங்கே என்னன்னா எத்தனை சைடு இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 5 சைடு இருக்குது. ட்ரெபீசியமுக்கு மொத்தம் 4 சைடு தான். ஸோ இந்த ஷேப்பும் ஒன்றும் கிடையாது. அதனால் இதையும் நான் எலிமினேட் பண்ணிடுறேன். ஸோ அப்போ என்னோட ஆப்ஷன் இந்த 2 தான் கரெக்ட். ஓகேவா? ஓகே, இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து உங்கள் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டோட 20 கொஸ்டின்ஸையும் டிஸ்கஸ் பண்ணோம். இதில் வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் டைமில் நீங்கள் ஒரு மெத்தடில் ட்ரை பண்ணியிருக்கலாம். இப்போ நான் வந்து வேறு மெத்தடில் வந்து சால்வ் பண்ணியிருக்கலாம். ஸோ இதில் எது பெஸ்ட்டுன்னு உங்களுக்கு தோணுதோ அந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ ஒரு சிலருக்கு வந்து சில சம்ஸ் தெரியாமல் இருந்துக்கலாம். அவங்கெல்லாம் இப்போ புதுசாக லேர்ன் பண்ணியிருக்கலாம். அவங்க இதெல்லாம் ஒரு தடவை திரும்ப போட்டு பாருங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.